வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு கோவக்காவ போட்டு ஒரு தொகையல் தான் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நம்ம ட்ரையா வேர்க்கடலைய மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஸோ இத நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனோனே இத எடுத்து போட்டுறலாம். இப்போ அதுல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் 3ம் போட்டு வறுத்துக்கலாம். இது கூட சின்னதா ஒரு புளியும் வச்சிருக்கேன். ஸோ புளியும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்ல இந்த மாரி கோல்டன் கலர் ஆனோனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதிலேயே நான் வந்து தேங்காவும், கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஆக்சுவலா கொஞ்சம் கொப்பரை தான் போட்டிருக்கேன். கொப்பரை போட்டா டேஸ்ட்டா இருக்கும். தேங்காவும் போட்டு பண்ணலாம். 2மே போட்டு பண்ணலாம். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டுறலாம். இப்போ அதே கடாயில நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஆனியனும், ஒரு தக்காளியும் போட்டு வறுத்துக்கணும். ஸோ முதல்ல ஆனியன போட்டுக்கலாம். அப்புறம் கோவக்காய் கொஞ்சமும் போட்டுக்கலாம். இது 2ம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 4 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது வேகறதுக்காக கோவக்காய் வேகறதுக்கு 4 ஸ்பூன் தண்ணி விட்டு, கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவக்காய் பாதி நல்லா ஆனோனே, இப்ப கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் இதுல போட்டுறலாம். இந்த தக்காளி ரொம்ப புளிப்பா இல்லாதனால நான் கொஞ்சம் புளி சேர்த்துன்ருக்கேன். ஸோ நல்லா புளிப்பு தக்காளி சேர்த்தோம்னா, புளிய நம்ம இல்லாம கூட இது பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கி கோவக்காவும் பாதிக்கு மேல வெந்துரும். அப்போ நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முதல்ல நம்ம வதக்கின இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, தேங்காய், வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதிலேயே இந்த கோவக்காய், வெங்காயம், தக்காளியும் போட்டு திருப்பி நம்ம மிக்ஸில 2, 3 பல்ஸ் பண்ணிக்கலாம். இது தொகையல் கன்சிஸ்டன்சில வேணும். ஸோ அதுக்கேத்த மாரி கொஞ்சம் திக்கா அரைச்சுக்கலாம். இது கூட நமக்கு வேண்டிய உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இத தாளிச்சு கொட்டுனா தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, உளுத்தம் பருப்பும் போட்டு நம்ம இத தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம கோவக்காய் தொகையல் ரெடி ஆயிடுது. இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ டெஃபினட்டா அத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க லைக்கும், கமெண்ட்ஸும் குடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.